வணக்கங்க. விஜய் கோட் ஃபார்ம்ஸ்லேருந்து விவேக் பேசுகிறேங்க. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் வந்து பார்த்திங்கன்னா, மாட்டுக்கு வரக்கூடிய அம்மை நோய்க்கான மருந்துங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா மழைக்கால பனிக்காலத்தில் அம்மை நோய்கள் நிறைய இப்போ வந்துட்டுருக்குதுங்க. இந்த கன்றுக்குட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா அம்மை நோய் வந்திருக்கு. தவடை வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வீங்கிருச்சுங்க. அப்புறம் சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே மொட்டு வந்திருக்குங்க. தீனி சரியாக எடுக்கலை. டாக்டர் வந்து பார்த்துட்டாருங்க. அவர் பார்த்துட்டு சரி இந்த வைத்தியத்தை ட்ரை பண்ணுங்கள், ஒரு 4 வாரம் கம்பல்சரி கொடுங்க அப்படின்ட்டு இருக்காருங்க. வெத்தலை, உப்பு, நாட்டு சக்கரை, மிளகுங்க, இதெல்லாம் இந்த 3மே கொடுக்க சொல்லியிருக்காரு. வெத்தலை வந்து பார்த்திங்கன்னா 4 வெத்தலைங்க, நல்லா நீட்டாக கழுவி எடுத்துக்கங்க. அப்புறம் மிளகு வந்து பார்த்திங்கன்னா 25 மிளகுங்க. அது கூட வந்து பார்த்திங்கன்னா நாட்டு சக்கரை 3 கிராம் எடுத்துக்கங்க. அஸ்கா இருந்தால் அஸ்கா கொடுக்கலாம், நாட்டு சக்கரை இருந்தால் கொடுக்கலாங்க. நீங்கள் நாட்டு சக்கரையே கொடுத்துருங்க, அதை கொஞ்சம் பெட்டருங்க. அது கூட வந்து பார்த்திங்கன்னா உப்பும் எடுத்துக்கங்க. உப்பும் வந்து பார்த்திங்கன்னா கல் உப்பு தாங்க, அது ஒரு 3 கிராம் வர மாதிரி எடுத்துக்கங்க. இந்த 3 வந்து பார்த்திங்கன்னா மிக்சியில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி விடக்கூடாதுங்க. தண்ணி விடாமல் நீங்கள் அப்படியே அரைங்க. ஏன்னா சர்க்கரை இருக்கிறனால அதே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் தண்ணி விட்ட மாதிரி தான் இருக்கும். பார்த்திங்களா, கொலன்னு தான் இருக்குது. இது வந்து 3 வேளை கொடுக்கணுங்க. காலையில், மத்தியானம், சாயந்தரங்க. காலையில் கொஞ்சம் வெறும் வயிற்றுல கொடுங்க. கொடுத்துட்டு ஒரு 2 ஹவர் 2 ஹவர்ஸ் கழிச்சு அதுக்கப்புறம் நீங்கள் தீனி ஏதாவது வைக்கிறப்ப இருந்தால் வைங்க. அது போக மத்தியானம், அதுக்கப்புறம் நைட் படுக்க போயிலும் கொடுத்துட்டு படுத்துருங்க. ஒரு 4 ஹவர் ட்ரை பண்ணுங்கள், ரிசல்ட் இருக்குது. எங்களுக்கு குணமாயிருச்சுங்க. பிடிச்சிருந்தா தகவல் ஃபாலோ பண்ணி ஷேர் பண்ணிக்கங்க. தேங்க்யூங்க.